தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு சென்னை வடபழனி முருகன் கோயிலில் அதிகாலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களோடு நேரலையில் இணைகிறார் நமது செய்தியாளர் லிபிகா. பக்தர்கள் வருகை கோயிலில் எப்படி உள்ளது, அது குறித்த விவரங்கள்? மோனிஷா, தமிழ் புத்தாண்டையொட்டி தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து கோயில்களிலும் காலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். அந்த வகையில் சென்னை வடபழனி முருகன் கோவிலில் அதிகாலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. குறிப்பாக 2 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்து வருகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு, பொங்கல் உள்ளிட்ட முக்கிய நாட்களில் கோவில்களுக்கு வருவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு இன்றைய தினம் தமிழ் புத்தாண்டையொட்டி பக்தர்கள் வருகை என்பது அதிகமாகவே காணப்பட்டு வருகின்றது. குறிப்பாக பக்தர்கள் வருவதற்கு எளிதாக கோவில் நிர்வாகம் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கின்றது. பொதுமக்கள் தரிசனம் என தனி வரிசையும், அதே போன்று வயது முதியவர்கள், களிக்குழந்தை வைத்திருப்பவர்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் என அவர்களுக்கான தனி வரிசை மற்றும் சிறப்பு தரிசனம் 100 ரூபாய் என தடுப்புகள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கான அந்த வரிசை என்பது இது பண்ணியிருக்கின்றது. அதே போன்று கோவில் நிர்வாகம் சார்பிலும் பல்வேறு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பக்தர்கள் நீண்ட நேரம் வரிசையில் நின்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதன் காரணமாகவும், வெயில் அதிகமாக இருப்பதன் காரணமாகவும் கோவிலினுடைய வெளிப்புறத்தில் மேற்கூரைகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று பல்வேறு இடங்களில் தண்ணீர் வசதி என்பது செய்யப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக பக்தர்கள் காலை முதல் தற்போது தரிசனம் செய்து வரக்கூடியதை பார்க்க முடிகின்றது. குறிப்பாக இங்க இருக்கக்கூடியவர்களிடம் கேட்கலாம், எங்க இருந்து வரீங்க, எவ்வளவு நேரமா வெயிட் பண்றீங்க? தொடர்ச்சியாக இதுபோன்று பல்வேறு இடங்களிலும் கோவிலில் சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். மோனிஷா, களத்திலிருந்து தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி லிபிகா.